வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது விரோதிகள் கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய நேரம். இது வரைக்கும் உங்க மேல ஏற்பட்டிருந்த வீண் பழி, மனசஞ்சலம் இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி தொழில் ரீதியா எதிர்பாராத வகையில ஒரு மேன்மை அடைய போறீங்கன்னு சொல்லலாம். சின்ன வியாபாரிகளில் இருந்து பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த காலத்துல நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோட செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் உங்களுக்கு தன வரவுங்கிறது தாராளமாக அமையும். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி தொடர்ந்து நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து உங்களுக்கு சுப விரைய செலவு இந்த காலத்தில் ஏற்பட போகுது. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து மருத்துவராக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், இந்த காலத்தில் உங்களுடைய தொழில் சிறப்பாக நடக்கும்னு சொல்லலாம். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி தொடர்ந்து உங்கள் உறவு வகையில் ஏற்பட்ட அந்த சிக்கல் நீங்க போகுது. இது வரைக்குமே தாமரையில் தண்ணீர் மாதிரி தான், ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. வாக்குவாதங்கள் நிறைய இருந்திருக்கும், பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருந்திருக்கும். இனி தொடர்ந்து சாதகமான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம். ஒருவருடைய ஒருவர் ஆதரவு இந்த காலத்துல சிறப்பாக இருக்கிறதால தொடர்ந்து குடும்ப வாழ்வு சிறப்படைய போகுது. சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால அவசிய தேவை இந்த காலத்துல அதிகரிக்கும். அதற்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தொடர்ந்து நீங்க அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் கொஞ்சம் கடன் பெறக்கூடிய வாய்ப்பை பெற பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் இந்த காலத்துல நீங்க குறைச்சு கொள்றது நல்லது. கடன் பெறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்க்க பாருங்க. வியாபார ரீதியாக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வைக்கக்கூடிய நேரம் தான். சனி பகவான் சொந்த வீடான கும்பராசியில் இப்போ பயணம் செய்யக்கூடியது. வியாபார ரீதியாக மேம்பாடு இருந்தாலும் கடுமையான உழைப்பை செய்ய வைப்பார். தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக அக்கறை எடுத்துக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலத்தில் எதுலையுமே ஒரு எச்சரிக்கை தேவைப்படுது. சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இந்த காலத்தில் ஏற்படலாம். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்கிறது கிடைக்கும். மனசு இயல்பாகவே தான தர்மங்களில் இப்போ நாட்டம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதால அரசாங்க ஊழியர்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சம்பள உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. சின்ன வியாபாரிகளில் இருந்து பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு கும்பராசி அன்புகள் இந்த காலத்தில் கண்டிப்பாக செஞ்சுட்டு வர பாருங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய தொடங்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தேரும். அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். தொடர்ந்து கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது ராசிக்கு அதிபதி சனி பகவான் சூரியனுடைய பார்வைங்கிறது நிறைஞ்சிருக்குது. நினைக்கிறது எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயம் ஏற்படலாம். கூட்டத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு கருத்து வேறுபாடு தான் ஏற்பட்டிருக்கும். இனி கருத்து வேறுபாடு மறைஞ்சு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம். மனசில் பொறுத்த வரைக்குமே ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் அதிகமாகும். பிள்ளைகளோட கல்வியுமே இந்த காலத்தில் முன்னேற்றம் அடைய போகுது. பிள்ளைகள் வழியில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி மனைவி வழி உறவினர்களால் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இனி நீங்கன்னு சொல்லலாம். பகையை மறந்து இனி உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம். இருந்தாலும் கொஞ்சம் சுப விரைய செலவு, சகோதர ரீதியாக கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குன்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு நிலைத்தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். பொதுவாகவே உங்கள் குணம் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று போல குணம்தான். எதுலையுமே மனசுங்கிற ஒரு நிலையான செயல்படாது. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சங்கிற மாதிரி தான் மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த காலத்துலையுமே உங்களுடைய குணத்திலும் சரி எண்ணத்திலும் சரி ஒரு கட்டுப்பாடோட செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சிறப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நினைச்சதை சாதிக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நேர்மறை சிந்தனையோட ஒரு நேர்மறை எண்ணங்களோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னாவே ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த காலத்தில் நண்பர்களால் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்கள் மனசில் ஆசைங்கிறது அதிகப்படியாக தூண்டக்கூடிய வாய்ப்பு. கிரகங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு தேவையில்லாத ஆசை இல்லாமல் இந்த காலத்தில் அதிகரிக்க செய்வாங்க. நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் மனசில் கட்டுப்பாடோடு செயல்படுறது நல்லது. ஒரு கடன் பெறக்கூடிய விஷயமா இருந்தாலுமே தேவையான விஷயமா இருந்தாலும் மட்டும் கடன் பெற பாருங்க. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நியாயமான வழிகளை செயல்படும் போது கண்டிப்பாக இந்த காலத்தில் தன லாபங்கிறது கிடைக்கும்.
இயல்பாகவே உங்களுக்கு உங்களை அதிகப்படியாக நம்பக்கூடிய குணங்கிறது இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் மனசில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கூடி வர்றது சிறப்பான விஷயந்தான். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க. அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செய்யுங்க. சிந்தனைங்கிறது உங்களுக்கு எப்போதுமே அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்குது. கொஞ்சம் கூடவே பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக முடிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கடின உழைப்பு கொடுக்கறதாலேயே இந்த காலத்தில் கும்பராசி அன்புகள் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த காலத்தில் பல சோதனைகளை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் சனி ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதால எதுலேயுமே ஆதாயம் கிடைக்கும். பேச்சு திறமைங்கிறது அதிகரிக்க போகக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலத்தில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கைகள் வலி, மூட்டுகளில் பிரச்சனை இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த பல், காது இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. பொதுவாகவே மனம் விட்டு நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். மற்றவங்க விஷயத்தில் இந்த காலத்தில் நீங்கள் தலையிடத்தை தவிர்த்துட்டு வரதும், உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்கிறதும் இதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். ராசியாதிபதி சனியோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியமான பேச்சுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கும். இதனால ஆதாயங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தடைகள் எல்லாமே ஏற்படுத்தியிருந்த விஷயம் எல்லாமே தானாக விலகி ஓடும். மனசை ஒருமுகப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்களை விடவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கூடுதலான பண வருமானம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய உபரி தொழில் மூலமாக கூட பல வழிகளிலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த காலத்தில் அனுசரித்து போகிறது தான் நல்லது. எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த காலத்தில் பல முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாமே முன்னேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உறவு வகையால் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் எல்லாமே நீங்கி சந்தோஷம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு. செலவுமே இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். தொடர்ந்து சிறப்பான வருமான வாய்ப்புகள் எல்லாமே பெற போகிறீங்க. நண்பர்கள் உறவினர்களோட மட்டும் இந்த காலத்தில் வீண் வாக்குவாதம் எல்லாமே செய்யாமல் இருக்க பாருங்கள். நிலம், வீடு, வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எதிர்களிலிருந்து இந்த காலத்தில் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. இயல்பாகவே உங்கள் கோபத்தை தூண்டக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். உங்கள் நற்குணங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் அதை எல்லாமே விட்டுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் எல்லாருடைய பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான வாரம்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆன்மீக தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, மனசில் ஒரு மகிழ்ச்சி, அமைதி ஏற்படுன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. மனசில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது பொங்கும். பொன்பொருள், ஆபரணம் இது எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க இருக்குது. உங்களுடைய குடும்பத்தோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பிறக்கும். தொடர்ந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, அனுபவபூர்வமாக உங்களுடைய அறிவு திறன் கூடி வரும். பூமி, வீடு இதனால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலருக்கு சில நேரங்களில் வீண் விரையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சுப செலவை மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து துணைவழி ரீதியாக மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய மதிப்பு, கௌரவம் எல்லாமே கூடி வரும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் விடுறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் ஒரு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இதனாலேயே குடும்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. போராட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பொன்பொருள், ஆபரணம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. நல்ல பணியாட்கள், நட்பு, அன்பு இது எல்லாமே கிடைக்கும். மனசில் தெய்வ பக்தி மேலிடுறதால மனசில் நினச்சபடியே சாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம். அதே மாதிரி ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தேடி வந்திருக்குது. ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் மட்டும் ஒரு சின்ன சின்ன குழப்பம் வரலாம். எதையுமே மனம் விட்டு பேசுனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி இந்த காலத்தில் கடன் கொடுக்கறதையோ கடன் பெறதையோ கண்டிப்பாக தவிர்க்க பாருங்கள். தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபமான வாய்ப்பு தான். வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே எந்த சிரமம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒத்துழைப்பு அதிகமாக தருவாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலனை பெற முடியும்னு சொல்லலாம். அதிக உழைப்பும் அதிக கடினமான உழைப்பு இந்த காலத்தில் இயல்பாகவே சனி பகவான் உங்களை செய்ய வைப்பார். இதனாலேயே பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு சிறப்படை போகுதுன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.